மத்திய அமெரிக்க நாடான கியூபா நாட்டுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு குட்டி நாடு தான் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்ற இந்த நாடு. இந்த நாட்டில் செனோவி அப்படின்ற பகுதியில் அடல் கிசா மற்றும் ஜெனோரா அப்படின்ற ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வராங்க. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. இதில் இயர் 2001 ஜூலை 12ஆம் தேதி 4ஆவதா எமிலி அப்படின்ற ஒரு பெண் பிறந்திருக்காங்க. இந்த பெண் மேலே தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பாசம் அதிகமாக இருந்துச்சு. எமிலியோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் தான். அந்த 4 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கூட அந்த அப்பா அம்மா ரொம்பவே சிரமப்பட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். நாட்கள் நகர நகர என்ன தான் எமிலி வளர்ந்துக்கிட்டே போனாலும் அவளை ஒரு குழந்தையாக தான் பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கான ஒரு பாசத்தை தான் எமிலி மேலே அந்த குடும்பத்தார்கள் காட்டுறாங்க. மேற்கொண்டு எமிலிக்கு சின்ன வயதாக இருக்கும்போதே தான் ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய பெரிய கனவாகவும் இருந்திருக்கு. அதே சமயம் ஏழ்மையில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எமிலியோடைய மனதுக்குள்ள சின்ன வயதுல இருந்து ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதன் காரணமாக எமிலி தன்னுடைய கிளாஸில் நல்ல மார்க்லாம் எடுத்திருந்திருக்கா, நல்லா படிச்சிருந்திருக்கா, நிறைய விஷயங்கள் சின்ன வயதிலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்கா. இப்படி எமிலியோடைய மெச்சூரிட்டியை பார்க்கும்போது தன்னுடைய மகள் தங்களை எப்படியும் காப்பாற்றிடுவா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளை பார்க்கும்போதெல்லாம் தோணிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த எமிலிக்கு 16 வயது இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய அக்கா கிட்டையும் தன்னுடைய அம்மா கிட்டையும் தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறா. இதை கேட்டதுமே எமிலியோடைய அக்காவுக்கும் எமிலியோடைய அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. மேற்கொண்டு இவங்க கிறிஸ்துவ மதத்தில் ரொம்பவே ஈடுபாடாக இருக்கிறதுனால கருவை கலைத்தா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் நம்பினாங்க. அதே சமயம் 2012 அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் ஒரு ரூல் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அது என்னன்னா, யாராவது கர்ப்பம் அடைஞ்சிட்டா அந்த கர்ப்பத்தை கலைக்கக்கூடாது, மீறி அப்படி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டா யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கும் சரி பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதனால எமிலி இதை நினைச்சு கூட ஒரு கட்டத்தில் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால வேற வழி இல்லாம எமிலி இந்த குழந்தையை பெற்று வளர்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்திருக்கா. அதை தான் தன்னுடைய அக்கா கிட்டையும் தன்னுடைய அம்மா கிட்டையும் தெரிவிச்சிருந்திருக்கா. ஆனா தான் மேல ரொம்பவே அதீத நம்பிக்கை இருக்கிற, தான் மேல அதீத பாசம் வச்சிருக்கிற தன்னுடைய அப்பா கிட்ட இதை பத்தி எமிலி சொல்லவே இல்லை. இப்படியே தொடர்ந்து தன்னுடைய அப்பா கிட்ட தெரிவிக்காமலே 5 மாதம் வரைக்குமே மறைச்சிக்கிட்டு வராங்க. இறுதியாக ஒரு கட்டத்தில் வயிறு வெளியில் தெரிய வர ஆரம்பித்ததும் அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே சோகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் எமிலியோடைய அப்பா வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த சமயத்தில் எல்லாருமே சோகமாக இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் எமிலி கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தையே தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே எமிலியோடைய அப்பா உறைஞ்சு போயிடுறாரு. அந்த குடும்பத்தார்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு 16 வயது தான் ஆகுது. தன்னுடைய மைனர் மகள் இந்த வலிகளெல்லாம் தாங்கிக்க முடியுமா, அதுக்கு உண்டான மன வலியெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கவலை தான் அந்த அப்பா அம்மாவுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் சரியாக ஆகஸ்ட் 23, 2017 வாக்கில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனால் எமிலி மதியம் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் சமைத்து வைத்தபடி எமிலியோடைய அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரமாக ஆக எமிலியை காணோம். எமிலிக்கு கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இதனால் பதட்டமான அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய கணவர்கிட்ட இதை பற்றி உடனடியாக தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அவரும் தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போவும் எமிலியை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து அந்த குடும்பத்தார்கள் எமிலியை பல்வேறு இடங்களில் தேடி பார்க்குறாங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க போனதாக சொல்லப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே எமிலியை பற்றின எந்த ஒரு விஷயமுமே அந்த குடும்பத்தார்களுக்கு கிடைக்காமலே போகுது. அன்னைக்கு எமிலி அப்படி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, எமிலி யாரால கர்ப்பம் அடைஞ்சாங்க, எமிலியோடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்கும்? 2017 டொமினிக்கன் நாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். காணாமல் போன இந்த எமிலிக்கு 15 வயது இருக்கும்போது மார்டினஸ் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் கிடைச்சிருந்திருக்கு. அந்த பையனுக்கு அந்த சமயத்தில் 18 வயது தான் ஆகுது. அந்த பையனும் அதே ஏரியாவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மார்டினஸோடைய பழக்கமும் சின்ன வயதில் இருந்து நல்லாவே தெரியும். இவனுடைய குடும்பத்தார்கள் இவனுக்கு 8 வயது இருக்கிற சமயத்தில் அமெரிக்காவில் இருந்து இந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் வந்து குடியேறி இருந்திருக்காங்க. இந்த பையன் ரொம்பவே வசதியான வீட்டு பையன். அவங்களுடைய வீடு, அவங்களுடைய கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கர வசதியாகவும் காஸ்ட்லியாகவும் தான் இருந்திருக்கு. இப்படி வசதியாக இருக்கிற இந்த பையனுடைய பழக்கம் எப்படி எமிலிக்கு கிடைச்சிது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது போக போக உங்களுக்கே தெரிய வரும்.
இந்த மார்டினன்ஸோடைய அம்மாவான மர்லின் அப்படின்றவங்க அந்த ஏரியாவில் ரொம்பவும் பிரபலம் அடைந்த ஒரு நபராக இருந்திருக்காங்க. அரசியலையும் பெரிய செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த ஏரியாவில் அவங்க மேயராக வேலை பார்த்துருக்காங்க. விசா அண்ட் பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் வேலை பார்த்துருக்காங்க. இதனால சொசைட்டியில் இருக்கிற நிறைய பேருடைய பழக்கம் இந்த மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு கிடைச்சிருந்திருக்கு. என்னதான் மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு அரசியல் செல்வாக்கு பணக்கார வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டரை யாருக்குமே பிடிக்காது. அதிகமாக பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால பணத்திமிரம், அதிகாரம் இருக்கிறதுனால அதிகார திமிரம் எல்லாமே கலந்த ஒரு பெண்ணாக தான் அந்த சமயத்தில் வலம் வந்திருக்காங்க. இதனால் நிறைய பேர் அவங்க மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க. அப்படி ஒரு சமயத்தில் தான் எமிலியோடைய அப்பா இவங்க கிட்ட செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துருக்காங்க. இதனால் எமிலியோடைய அப்பாவுக்கு இந்த பெண்ணை பற்றின எல்லா குணாதிசயங்களையும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால் மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு என்னதான் 4 குழந்தைகள் இருந்தாலும் கூட அதை பார்த்துக்கக்கூடிய நேரம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அரசியல் வேலை, பிஸ்னஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால இவங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக எமிலியோடைய அம்மாவை தான் வேலைக்கு நியமிக்கிறாங்க. அப்படி தான் எமிலியோடைய குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம சின்ன வயதாக இருக்கும்போது ஜாதினா என்னன்னு தெரியாது, ஏழை பணக்காரனா என்னன்னு தெரியாது. ஆனால் வளர வளர தான் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வர ஆரம்பிக்கும். அப்படி தான் இந்த எமிலியோடைய அண்ணன் தம்பிகள் அக்காவாக இருக்கட்டும், மறுபக்கம் மார்டினன்ஸோடைய அக்கா தங்கைகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றா கலந்தபடி தான் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நல்லாவும் பழகி இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் வளர வளர அந்த குடும்பம் வேற இந்த குடும்பம் வேற அப்படிங்கிறது புரிய வர ஆரம்பித்ததுமே யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகப்படியான அளவுக்கு பேசிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் மார்டினன்ஸ் ஒரு கட்டத்தில் டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது எமிலி கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்திருக்கான். அதன் பிறகு தான் 2 பேரும் பழகி இருந்திருக்காங்க. ஒரு காதல் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகிறாங்க. மார்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் எமிலி ஒரு ஏழை அப்படிங்கிறதுல எந்தவித கவலையுமே கிடையாது. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் இருந்திருக்கான். இதனால் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பும் ரொம்பவே நெருக்கமாக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அந்த பெண் 16 வயதிலே கர்ப்பம் தரிக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் எமிலியோடைய குடும்பத்தார்களுக்கு எமிலி கர்ப்பமாக இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய அப்பா தெரிந்து ரொம்பவே கவலைப்பட்டிருந்திருக்காரு. இந்த மார்டினன்ஸும் தன்னுடைய ஸ்டெப்டாடை அழைத்து கொண்டு இந்த எமிலியோடைய வீட்டுக்கு வந்து பேசி ஆறுதல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. டெலிவரிக்கு உண்டான ப்ராசஸ், பணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தாங்களே கொடுத்து உதவி பண்ணுறதாகவும் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. பட் என்னதான் அவங்க ஆறுதல்லாம் சொன்னாலும் கூட எமிலியோடைய அப்பாவுக்கு மேலும் மேலும் கவலை அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் ஆகஸ்ட் 23ஆம் தேதி எமிலி 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக இந்த மார்டினன்ஸ் தான் தன்னுடைய காரில் கூப்பிட்டு போயிருந்திருக்கான். அதன் பிறகு ரிட்டன் அவன் வீட்டுக்கு போயிருந்திருக்கான். ஆனால் எமிலி மட்டும் வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் எமிலியோடைய அப்பா அம்மா இந்த மார்டினன்ஸுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் அவளும் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நான் என்னுடைய அன்கிளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷனில் இறங்கிக்கிட்டா. நானும் அவளுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். இந்நேரம் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கணுமே, அவள் வரலையா அப்படின்னு சொல்லி அந்த மார்டினன்ஸும் கேட்டிருந்திருக்காரு. ஆனால் எமிலியோடைய அப்பா அம்மா இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுமே மார்டினன்ஸுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. எமிலி அப்படி எங்கே தான் போனால் என்ன தான் ஆனால் அப்படின்ற ஒரு பயம் மார்டினன்ஸுக்கு ஏற்பட ஆரம்பித்து ஒரு பக்கம் தன்னுடைய காதலியை அவன் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறான். மறுபக்கம் எமிலியோடைய அப்பா அம்மாவும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எமிலியோடைய அப்பா அம்மா மார்டினன்ஸை பார்த்ததுக்கு பிறகு எமிலியை தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் எமிலியோடைய வாட்ஸ்அப்பில் இருந்து எமிலியோடைய அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜில் நான் அன்கிளை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த மெசேஜை பார்த்ததுமே அந்த குடும்பத்தார்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா எப்போதுமே எமிலி வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அப்படியே மெசேஜ் அனுப்புனாலும் கூட அவங்க டைப் பண்ணி அனுப்புகிற ஸ்டைல் வேறு விதமாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு வந்திருக்கிற மெசேஜை பார்க்கும்போது அந்த வார்த்தைகளுடைய மாடுலேஷனாக இருக்கட்டும், டைப்பிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இதனால் இந்த குடும்பத்தார்களுக்கு முழுக்க முழுக்க சந்தேகம் மார்டினன்ஸோடைய அம்மா மேலே தான் எழ ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த எமிலி காணாமல் போவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 19ஆம் தேதி மார்டினன்ஸோடைய அம்மா எமிலிக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் எமிலியை அவங்களுடைய கர்ப்பத்தை கலைக்க சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. இந்த மெசேஜை எமிலியோடைய அப்பா பார்த்து இருந்திருக்காரு. இதனால் முழுக்க முழுக்க சந்தேகம் மார்டினன்ஸோடைய அம்மா மேலே தான் இப்போ இவருக்கு எழ ஆரம்பிக்குது. இப்போது இந்த விஷயம் அந்த ஏரியா முழுக்க ரொம்பவே பரவலாக பேசப்பட ஆரம்பித்ததுனாலையும் மார்டினன்ஸோடைய அம்மா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறதுனாலையும் இந்த விஷயத்தை பற்றின நிறைய வதந்திகள் அந்த சமயத்தில் பரவ ஆரம்பிக்குது. இதனால் மார்டினன்ஸோடைய அம்மாவும் மார்டினன்ஸும் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டை ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் சில விஷயங்களை பேசுகிறாங்க.
அந்த ப்ரெஸ் மீட்டில் எமிலியோடைய பாய் ஃப்ரெண்டான மார்டினன்ஸ் ரொம்பவே கேஷுவலாக ஒரு சாதாரணமான ஒரு கிரே கலர் டிஷர்ட் போட்டு தான் அமர்ந்திருக்கான். ஆனால் அவங்களுடைய அம்மா அப்படியே டிப்டாப்பாக பக்காவாக பயங்கர கான்ஃபிடென்ட்டோட பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அந்த சமயங்கள்லாம் மார்டினன்ஸ் தலை குனிந்தபடியே ஒரு நடுக்கத்தோடையே ஒரு பதற்றத்தோடையே அமர்ந்து இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் மார்டினன்ஸ் கிட்ட இந்த எமிலியை பற்றி கேட்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சாதாரண சண்டைகள்லாம் இருப்பது உண்மைதான். நீ எங்கேயாவது இருந்தீன்னா நீ மறுபடியும் திரும்ப வந்துடு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதபடியே தலையை கீழே குனிந்து கொள்ளவும் செய்கிறான். மறுபக்கம் அவனுடைய அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கும் இந்த எமிலி காணாமல் போனதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் பல வதந்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு எமிலியை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்கள நீண்ட நாட்களாக எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால எங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இறுதியா இந்த மார்டினன்ஸோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எமிலி எங்களுடைய பேர குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட வந்துடணும், நீயும் எங்களுடைய குடும்பத்துல ஒருத்தி தான், எங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தாத, திரும்ப வந்துடு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கொடுத்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எமிலி காணாமல் போனதை பற்றின எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்க போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அப்படி அந்த இன்டர்வியூ நடக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, she was my son's girlfriend and she was 5 months pregnant அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது she was அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது past tense அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அவங்க she is my son's girlfriend and she is 5 months pregnant அப்படின்னு யூஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் எழ ஆரம்பிக்குது. மார்டினன்ஸோடைய அம்மா என்ன நினச்சாங்கன்னா, இந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அமையும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பற்றி எல்லா மக்களும் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்டினன்ஸோடைய அம்மா மேலே தான் எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நிறைய போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எமிலியோடைய அப்பா அம்மாவும் போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எமிலியோடைய மொபைல் எந்த இடத்துல கடைசியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது மார்டினன்ஸோடைய அம்மாவான மர்லினுக்கு சொந்தமான ஒரு அபார்ட்மெண்ட் கிட்ட காட்டியிருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த அபார்ட்மெண்ட் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிந்ததுமே உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் அந்த அபார்ட்மெண்ட்டை சோதனை பண்ணி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ரத்தம் சிந்தின மாதிரியான தடயங்கள் கிடைச்சிருந்திருக்கு. மேட்ரஸ், டவல் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்களில் ரத்தம் சிந்தி இருக்கிற தடயங்கள்லாம் கிடைக்குது. தொடர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டில் நிறைய பேரை விசாரணை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் 2 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி மார்டினன்ஸோடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய சாக்கு பைய தன்னுடைய கார் டிக்கில் ஏற்றினதாகவும் அதை சிசிடிவியில் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை பற்றி அந்த பையனுடைய அம்மா கிட்ட நான் சொன்னபோது அவங்களும் இந்த சிசிடிவியை வந்து பார்த்தாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க ஏதேதோ பண்ணி 2 நாட்கள் கழித்து நான் அந்த சிசிடிவியை பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மேற்கொண்டு சில தகவல்களை அந்த செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த மார்டினன்ஸையும் மார்டினன்ஸோடைய அம்மாவையும் கைது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மார்டினன்ஸோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தாயா என்னுடைய மகனுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேனே தவிர வேறு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் மார்டினன்ஸை அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறோம். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இப்போது எமிலியோடைய சடலமாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் ஒரு இடத்த காட்டியிருந்திருக்கான். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே அந்த டெட் பாடி எதுவுமே இல்லை. மேற்கொண்டு அந்த இடத்துல பொதுமக்களும் கூடியிருந்திருக்காங்க. அங்கே சடலம் கிடைக்கல அப்படின்ற ஒரு செய்தி மீடியாவில் பரவ ஆரம்பித்ததுமே செனோயில் இருக்கிற அவனுடைய வீட்டை பயங்கரமாக அடித்து நொறுக்கி இருந்திருக்காங்க. டயரெல்லாம் கொளுத்தி அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் ஒரு பகுதியில் ஒரு பெண்ணுடைய சடலம் டீகம்போஸ் ஆன நிலையில் பயங்கர துர்நாற்றத்தோட ஒரு இடத்துல சூட்கேஸில் கிடக்கு அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. இந்த தகவல் எமிலி காணாமல் போன 8 நாட்கள் பிறகு வந்ததுனால உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த சூட்கேஸை மீட்டெடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதை வேற யாருமே கிடையாது, 5 மாதம் கர்ப்பமாக இருந்த 16 வயது நிறைந்த எமிலி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அம்மா மகனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. இறுதியாக 1 வருடம் கழித்து 2018 நவம்பர் மாதம் போல் இந்த பையனுக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் அவனுடைய அம்மாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் பொதுமக்கள் எதனால் 5 ஆண்டுகள் கொடுக்குறீங்க, 20 ஆண்டு காலம் கொடுங்க அப்படின்னு மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு எதிராக பல முழக்கங்கள்லாம் பொதுமக்கள் வைக்கிறாங்க.
தற்போதைக்கு மார்டினன்ஸோடைய அம்மாவுடைய சிறை தண்டனை முடிந்ததுக்கு பிறகு அவங்க அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. இந்த மார்டினன்ஸ் இன்னமும் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மார்டினன்ஸ் எதனால் எமிலியை கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணா, எங்கே கொலை பண்ணா அப்படின்ற ஒரு சந்தேகம். அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு எமிலி இவனால தான் கர்ப்பமானா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டதுமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற ஒரு கோபம் தான் அவனுடைய அம்மாவுக்கு எழுந்திருக்கு. அதே சமயம் இவன் என்ன காலேஜ் முடிக்கல, சரிவர படிக்கலை, 18 வயது தான் ஆகுது, இவன் இன்னமும் ஒரு சின்ன பையன் தான், ஆனால் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு கோபம் இந்த மார்டினன்ஸோடைய அம்மாவுக்கு எழுந்திருக்கு. இதனால் உடனடியாக எமிலிக்கு மெசேஜ் பண்ணி, நீ இந்த கர்ப்பத்தை கலைக்கலைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. மறுபக்கம் தன்னுடைய மகன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால மார்டினன்ஸும் வேற வழியே இல்லாமல் ஆகஸ்ட் 23, 2017 வாக்கில் செக்கப்புக்காக இந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த மார்டினன்ஸ் தன்னுடைய காதலியான எமிலி கிட்ட, நீ உன்னுடைய கர்ப்பத்தை கலைச்சிட்ட அப்படின்னு சொன்னபோது என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து இருந்திருக்கா. இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த மார்டினன்ஸுக்கு எழ ஆரம்பிக்குது. உடனடியாக எமிலியை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மாவுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு வலுக்கட்டாயமாக கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய சில மருந்துகள்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவளுக்கு இன்னர் ப்ளீடிங் அதிகமானதுனால ஒரு கட்டத்தில் பயந்து போன இவன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கட்டையை எடுத்து எமிலியோடைய தலையில் பயங்கரமாக அடித்து கொலை பண்ணியிருந்திருக்கான். கொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு சாக்குப்பையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கார் டிக்கியில் போட்டிருந்திருக்கான். அது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகி இருந்திருக்கு. மேற்கொண்டு செக்யூரிட்டி கார்டு அதை பார்த்துட்டு இந்த மார்டினன்ஸோடைய அம்மா கிட்ட காட்டும்போது அவங்களும் தன்னுடைய பணபலத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சுருந்துருக்காங்க. உடனடியாக தன்னுடைய மகனான மார்டினன்ஸ் கிட்ட அதை பற்றி கேட்கும்போது எமிலியை ஒரு ஆற்று பாலத்துக்கு கீழே வந்து போட்டுட்டான் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்கான். அதன் பிறகு தான் மார்டினன்ஸோடைய அம்மாவும் அவனும் சேர்ந்து அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு எமிலியோடைய சடலத்தை ஒரு சூட்கேஸில் போட்டுட்டு அங்கேருந்து தூரமாக போயிட்டு வேற ஒரு இடத்துல போட்டுட்டு இவங்க வந்திருக்காங்க. வழக்கு விசாரணை நடக்கிற சமயத்தில் கூட மார்டினன்ஸ் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பலவிதமான முறையெல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்திருக்கான். தன்னுடைய அம்மாவுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது, என்னுடைய அம்மா இதில் ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இது கூடவே எமிலியா தான் அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டா, அதனால் இன்னர் ப்ளீடிங் ஆகி அவளை தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இன்னொரு சமயம் நான் தான் அவளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இருந்தாலுமே இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அந்த நாட்டுடைய நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. டீனேஜ் பருவத்தில் ஒருத்தர் எடுக்கிற தவறான முடிவு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த மார்டினன்ஸ் மற்றும் எமிலியோடைய கதை மூலமா நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.